10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் டே 2 இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 33வது நம்பர் போட்டு நீங்க கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதியிருந்தாலும் சரி, ஒன்றுமே எழுதாமல் 33 போட்டு நீங்கள் விட்டுருந்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அது 3 மார்க்காக இருந்தாலும் சரி, 4 மார்க்காக இருந்தாலும் சரி, அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டில் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான்ப்பா இப்போ மார்க் வாரி கொட்டுவாங்க போல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, ஓகேங்களா, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவருக்குமே பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மே 10ஆம் தேதி நடக்குது. ஆமாம், சாரி, ஃபஸ்ட்டு மே 6, அதுக்கப்புறம் மே 10, அதுக்கப்புறம் மே 14 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 6ஆம் தேதி தேர்வு முடிவுகளும், மே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்முடைய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள், 14ஆம் தேதி 11th ஸ்டாண்டர்டுக்கு. 3 ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கோர் யாருக்கு கிடைக்கும்னா 100% நம்முடைய தமிழ்நாட்டில் 10th தான் கிடைக்கும். 95% நிறைய சென்டம்கள் கிடைக்கக்கூடிய சில பேர் சொல்கிறாங்களா, டீச்சர்ஸ் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ப்ரோ, மார்க்ஸ் கம்மியாக தான் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன் ஸ்ட்ரிக்ட் இல்லையா அப்படின்றது எல்லாமே அவங்கவுங்க எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை பொறுத்து தான். காமனாக பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கக்கூடிய வருஷம் போல் இல்லாமல் இந்த முறை ஓரளவு விடைத்தாளில் நிறைய தப்புக்கள் கேட்டிருக்காங்க இந்த முறை. ஓகேங்களா, ஒரு சப்ஜெக்டும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக அது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான அறிவிப்பும் சரி, அல்லது மற்ற மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான அறிவிப்பும் சரி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அறிவிக்க மாட்டாங்க. இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செப்பரேட் வீடியோ அப்படின்றதுனால 10th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டு உங்களுக்கு எப்போன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மே 10, ஓகேங்களா, மார்ச் 10ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில். ஸோ மே 10, மே 6, மே 10, மே 14ஆம் தேதி உங்களுக்கான ரிசல்ட் டேட் வெளியாகுது. அதில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 10 அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது. 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல செய்தி தான் வெளியாகிருக்கு. ஓகேங்களா, ஸோ சயின்ஸுக்கு கொடுத்த மாதிரி மார்க்கை போக போக நிறைய விதமான பாடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்காது. ஸோ அது எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. மறக்காமல் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.